விஐபி பிஸ்னஸ் மேனுங்க தங்குற ஏரியாவை அப்படின்னாரு. விஐபி தான் சொல்லிக்க வேண்டியது. பெருமாள் பூக்கடைன்னு நமக்கு அப்புறம் தமிழ் கடை, தமிழ் போர்டு ஒன்று இருந்தது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். லாஸ்ட் வீடியோவில் மிரக்கிள் கார்டன்லேருந்து கிளம்பி கேப் பிடிச்சி நம்ம ரூமுக்கு வந்துட்டு இருக்கிறதா பேசணும் இல்லைங்களா? ஸோ நம்ம தங்கியிருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். மேலே ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த பில்டிங் பின்னாடி ஸ்பேஸ் எப்படி இருக்குன்னு காமிக்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கிறோம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் மேலே இருந்து நான் காமிச்சிடலேன், பால்கனிலேருந்து பார்த்தா கீழே வியூ தெரியுதுன்னு சொல்லிட்டு அந்த இடம் தான் இது. சூப்பராக இருக்குது. இங்கே அந்த வெயிலே தெரியாத மாதிரி ஃபுல்லாக நிழலாக இருக்குது. எல்லாம் ஹைட்டான பில்டிங்ஸ் இருக்குங்களா? ஸோ அந்த பில்டிங்கோட நிழலே பேக் சைடில் அப்படியே கவர் ஆயிருக்கு. பார்த்தோன்னா இந்த கெனால் பாருங்க எவ்வளோ சூப்பராக தெரியுது. ஒரு ஸ்மெல் இல்லைங்க தண்ணி, ஆனால் நல்லா இருக்கு ரொம்ப. நிறைய கிரெயின்ஸ் பார்க்க முடியுது இல்லை? இது எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க் நிறைய போயிட்டு இருக்கு அங்கங்க. நான் சொன்ன பேசேஜ் இதுதான். இது அப்படியே லாங்காக போகுது. நம்ம வாக்கிங் ஜாகிங் போகிறதுனா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸ்ட்ரைட்டாக இருக்கு, இது நல்லா இருக்கு. அப்புறம் எல்லா பில்டிங்க்கும் கனெக்ஷன் இருக்கு, இன்டர்லிங்க் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங்க்கும் பக்கத்து பில்டிங்க்கும் நம்ம இது மூலமா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் இருக்கு பின்னாடி பார்க்கும்போது. இதை தான் நம்ம மேலே பால்கனில இருந்து பார்த்தோம். நைட்ல லைட்டிங்ஸ் எல்லாம் போட்டு சூப்பரா இருக்கு இந்த பார்க்கறதுக்கு. எல்லா பில்டிங்குமே கவர் பண்ணிடுறாங்கல்ல, ஒன்னோட ஒன்று கவர் பண்ணிட்டு ஆக்சஸ் எல்லாத்துக்குமே போகிற மாதிரி இருக்குது. இதனால 5 பில்டிங்குமே கவர்டு. பார்க்கிங்கோட லிங்க் இருக்கு எல்லாத்துக்குமே. எப்படி இப்போ காலியாக இருக்குது ஃபுல்லாகவே. இது இப்படியே இருக்குமா, இன்னும் ஃபியூச்சரில் ஃபுல்லாக கடைங்க வருமா என்னன்னு தெரியல. மேபி கண்டிப்பாக மாற்றிடுவாங்க. ஏன்னா லைட்ஸு ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே வச்சுட்டாங்க மியூசிக் பண்ணுறதுக்காக. மேபி அப்படியே இதை ஜாகிங் பார்த்தா வச்சுருக்கலாம். இல்லை ஏதாவது ஃபியூச்சரில் இன்னும் கடையெல்லாம் போட்டு இந்த இடத்தையும் அடைச்சி ரொம்ப கமர்ஷியல் ஆக்கிடலாம். ஆக்சுவலாக அந்த ஏரியாவே ரொம்ப கமர்ஷியல். பிஸ்னஸ் டே நியர் புர்ஜ் கலிஃபா. இங்கே ஸ்டே பண்ணிருந்த கேட்டு பிஸ்னஸ் பேல ஸ்டே பண்ணீங்களா அப்படின்ட்டு நேற்று ஒரு கடைக்காரர் நம்ம கேரளா சேட்டா அவர் சொன்னார், ஏன் அந்த ஏரியா செலக்ட் பண்ணீங்க, ரொம்ப காஸ்ட்லி ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. எல்லாம் விஐபி பிஸ்னஸ் மேனுங்க தங்குற ஏரியாவை அப்படின்னாரு. விஐபி தான் சொல்லிக்க வேண்டியது. அப்படி இல்லை, இந்த வியூ ரொம்ப நல்லா இருந்தது, அதுக்காக தான். ஓகே, டைம் ஆயிடுச்சு, கிளம்புறோம். அவ்வளோதான். இப்போ ஷாப்பிங் போயிட்டு அதுக்கப்புறமா பேக்கிங் கிளம்பு ஊரை பார்க்கவும் கிளம்ப வேண்டியதுதான். ரூமுக்கு வந்துட்டோம். அந்த எக்ஸ்ட்ரா மணி கீழே பே பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. அப்படியே இப்போ நம்ம பர்துபாய் தேரா துபாய் அந்த ஏரியா போயிட்டு ஷாப்பிங் கொஞ்சம் கவர் பண்ணிவிட்டு அங்கெல்லாம் கொஞ்சம் இடம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம ஈவினிங்குள்ளே ஒரு 5 மணிக்குள்ளே வந்தால் தான் 2 ஹவரில் பேக் பண்ணிவிட்டு போக முடியும். இப்போ பர்துபாய் வந்திருக்கோம். பர்துபாயில் இது அல் ஃபஹ்ரி மியூசியம். ஆனால் இப்போ இது டெம்பரரி க்ளோஸ்டுன்னு போட்டிருக்கு. என்ன ரீசன் தெரியல. செக் பண்ணலாம், பார்த்துட்டு. அதாவது ஃபஸ்ட்டு முன்னாடி இது ரொம்ப பழசு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் போல். முன்னாடி இருந்தது அப்படியே இருக்கு பாருங்க. அந்த ஸ்ட்ரக்சர் எதுவுமே மாற்றாமல் வச்சுருக்காங்க. பார்க்க ரொம்ப பழமையாக காட்சி தர இந்த அல் ஃபஹிதி கோட்டை துபாயோட ஒன் ஆஃப் த ஹிஸ்டாரிக் ஐக்கானாக இருக்குது. கிட்டத்தட்ட இதை துபாயிலே இருக்கிற பழமையான கட்டடத்தில் எடுத்துக்கிட்டோம்னா இதுவும் ஒன்று. இதை எப்போ கட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1787 கட்டியிருக்காங்க.
இது வந்து ஒரு மியூசியமாக இருக்குது. இப்போ வந்து கரண்ட்டாக இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க ரெனோவேஷனுக்காக. ஆனால் இது ஓப்பனில் இருந்தப்போ இதுக்குள்ளே என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மியூசியம் மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ அந்த ஹிஸ்டாரிக்கல் விஷயங்கள் நடந்தது இல்லையா, அதுக்கு கனெக்ட் பண்ணுற மாதிரியான பொருட்கள், சில பெயிண்டிங்ஸ், அப்புறம் வந்து இந்த தொல்பொருள் ஆராய்ச்சி நடந்தப்போ கிடைச்ச பொருட்கள், எண்ணெய் வளம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி துபாய் எப்படி இருந்ததுன்ற மாதிரி சொல்லக்கூடிய அந்த வரலாற்றை சொல்லக்கூடிய சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுத்து இது வந்து ஒரு மியூசியம். இதுக்கு டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 3 dirhams தான். ஸோ இப்போ வந்து இது க்ளோஸில் இருக்குது. நீங்கள் வரப்போ ஒரு வேளை இது திறந்து இருந்துச்சுன்னா நிச்சயமாக வந்து இதை விசிட் பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. ரொம்ப அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்குறதுக்கு நமக்கு இன்னைக்கு டைமும் கிடையாது. நமக்கு இருக்கிற குறைஞ்ச நேரத்தில் நம்ம கொஞ்சம் அதிகமாக பிளேசஸ் பார்த்துட்டு கிளம்பணும். ஸோ நம்ம இங்கே பக்கத்தில் இருக்க அடுத்து என்ன இடம் இருக்குன்னு கூகுளில் பார்த்தா ஒரு கிருஷ்ணர் கோயில் இருக்குன்னு சொல்லிட்டு கூகுள் சொல்லுது. ஸோ அதுக்காக மேப் போட்டு அப்படியே நடந்து வந்துட்டுருக்கோம். வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த கிஃப்ட் ஆர்டிகல்ஸ் எல்லாம் சேல் பண்ணுற ஷாப்ஸ் நிறைய இருக்குது. எஸ்பெஷலி நம்ம இந்தியன் ஐட்டம்ஸ் நிறைய பார்க்க முடிஞ்சது இந்த மாதிரி கடைகளில். இங்கே பக்கத்தில் வந்து கிருஷ்ணர் கோயில் இருக்குன்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச டவுட்டு தான். மணி வந்து இப்போது கிட்டத்தட்ட மதிய டைம் ஆயிடுச்சு. கண்டிப்பாக நட சாத்தியிருப்பாங்க கோயிலில். முடிஞ்சால் திறந்துருந்தா பார்க்கலாம், இல்லைன்னா கிளம்பி அடுத்த இடத்துக்கு போக வேண்டியது தான். கோயில் நட சாத்தி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம சாமி பார்க்க முடியாது. அதனால அடுத்து அப்ரா ஸ்டேஷனுக்கு போயிட்டு இருக்கோம். அப்ரானா என்னன்னா ஒரு சின்ன படகு மாதிரி. இந்த சைடு வந்து பர்துபாய், அந்த சைடு தேரா துபாய், நடுவில் வந்து ரிவர் போகுது. ஸோ நம்ம பர்துபாயிலேருந்து தேரா துபாய் போகிறதுக்கோ இல்லை தேரா துபாயிலேருந்து பர்துபாய் வர்றதுக்கோ நம்ம வந்து அந்த அப்ரான்னு சொல்லக்கூடிய அந்த லோக்கல் படகு போட் அது ஏறி போய்க்கலாம். சில 10 நிமிஷத்துலேயே நம்ம போயிடலாம். ஒரு ஆளுக்கு 1 dirhams தான் அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப எக்கனாமிக்கல் வே ஆஃப் கிராசிங் த ரிவர் அப்படின்னு சொல்லிக்கலாம் நம்ம. அதுக்கு தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். இந்த ஸ்ட்ரீட்டா இது சந்து எப்படி இருக்கு பாருங்களேன். நம்ம படத்துலலாம் பார்க்குற மாதிரி ரொம்ப குறுகல், ரொம்ப நேரோவாக இருக்கு. இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இதில் நடக்கிறதுக்கு. இந்த மாதிரி நிறைய இருக்குது இந்த இடத்துல. ஆக்சுவலாக இங்கே பக்கத்தில் வந்து ஒரு கிருஷ்ணர் கோயில் இருக்கான். அது க்ளோஸில் இருக்க சொல்ல இப்போ அது வழியாக தான் வந்தோம். பெருமாள் பூக்கடைன்னு நமக்கு அப்புறம் தமிழ் கடை, தமிழ் போர்டு ஒன்று இருந்தது. வெளில வந்தால் நம்ம இந்த அப்ரா ஸ்டேஷன் இருக்குது. அப்புறம் இந்த இங்கேருந்து அந்த பக்கம் வந்து தேராமா 1 dirhams நினைக்கிறேன். இந்த போட் லோக்கல் போட்டு சும்மா இந்த சைடில் நம்ம சைடு போகிறேன் நினைக்கிறேன். போய் பார்க்கலாமா? பார்க்கலாம். நம்ம இந்த அப்ரா ஸ்டேஷன் நடந்து போகிற வழியில் குட்டி குட்டியாக இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரீட் சைடு ஷாப்ஸ் பார்க்கலாம். நம்ம கிட்டத்தட்ட நம்ம பாண்டி பசாரில் எப்படி வச்சு சேல் பண்ணுவாங்க அந்த மாதிரி நிறைய ஷாப்ஸ் இருக்குது இங்கே. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி வந்து துபாய் மரீனாவில் தங்கியிருந்தோம். அப்புறம் இப்போ பிஸ்னஸ் பேயில் தங்கியிருக்கோம். அந்த ஏரியாஸ்க்கும் இந்த பர்துபாய்க்கும் வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸுங்க. இது வந்து ஓல்டு துபாய்னு இதை தான் சொல்கிறாங்க. இந்த ஏரியாவை தான் சொல்கிறாங்க. பர்துபாய், தேரா துபாய் இதெல்லாம். இந்த இடத்தெல்லாம் நம்ம வந்து விசிட் பண்ணுறப்போ ஒரே சிட்டியில் இருக்கிற அந்த டிஃப்ரென்ஸை நம்மளால் பார்க்க முடியும். எல்லாமே இங்கே இருக்கிற மக்கள், இவங்க செய்கிற வேலை, ப்ளஸ் இந்த பில்டிங் ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து மெயின் சிட்டி சென்டர்லேருந்து ரொம்பவே எல்லாமே டிஃபர் ஆகுது.
ஸோ துபாயோட இன்னொரு முகத்தை பார்க்கணுன்னா நிச்சயமாக இந்த பர் துபாய், தேரா துபாய் இந்த ஏரியாவுக்கு வரணும். ப்ளஸ் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. நிறைய ஷாப்ஸ் இருக்குது. இந்த ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ், அப்புறம் நிறைய ட்ரெஸ்ஸஸ், ஆக்சசரிஸ், அப்புறம் நிறைய ஸ்பைஸ், நிறைய லேம்ப்ஸ், விதவிதமான விளக்கெல்லாம் கூட சூப்பராக சேல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஊரில் கிடைக்கிறது ப்ளஸ் அந்த பர்ஷியன் சைடு, அந்த சைடுல இருந்து மேபி கொண்டு வந்த பொருட்கள் அதெல்லாமே நிறைய அந்த மாதிரி எக்ஸ்போர்ட் ஐட்டம்ஸ் கூட நிறைய இங்கே, அதாவது வேற கண்ட்ரி ஐட்டம்ஸ் கூட நிறைய நமக்கு பார்க்க முடியுது, ஸ்பாட் பண்ண முடியுது. நம்ம நிறைய பேர் பார்த்ததுல கொஞ்சம் பார்கெயின் பண்ணி வாங்குறாங்க தேவைன்னா. ஸோ ஷாப்பிங் வரணுன்னாலோ இல்லை துபாயோட இன்னொரு முகத்தை தெரிஞ்சுக்கணுன்னாலோ கண்டிப்பாக நம்ம வந்து இந்த பர் துபாய்க்கு விசிட் பண்ணணும். ஒன்று ஒன்றா தான் எடுக்கிறாங்க. அந்த பக்கம் ஆப்போசிட் போகிறதுக்கு தான் இந்த காயின் மட்டும் அவங்கள்ட்ட கொடுக்கணும், டிரைவர்கிட்ட உள்ளே இருக்காங்களே. இந்த இது கையில் வை, நின்று கேடு இங்கே நில்லுப்பா ஒரு நிமிஷம். हाँ किसको देना अंदर? ओके அங்கே இடம் இருக்கு, அங்கே கூட உட்காரு ஃப்ரண்ட்லி. போ அங்கே முன்னாடி போ. இதுதாங்க அந்த அப்ரான் சொல்லக்கூடிய ஸ்மாலர் போட்ஸ். இந்த போட்டில் ஏறி தான் இந்த சைடில் இருந்து ரிவரை கிராஸ் பண்ணி அந்த சைட் கொண்டு போய் நம்மளை விடுறாங்க. இதுக்கு வந்து 1 திரம்ஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ வந்து நிறைய பேர் வந்து நார்மலாக இப்போ எப்படி சொல்கிறது, கொஞ்சம் அதிகம் பணம் செலவு பண்ணாமல் நம்ம அந்த ரிவரை கிராஸ் பண்ணி போகணுன்னா இந்த ஆப்ஷன் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. முன்னாடி வந்து ஐ திங்க் இதுதான் அந்த துபாய் க்ரீக்குன்னு நினைக்கிறேன், அந்த ரிவர் தான். முன்னாடிலாம் வந்து இந்த க்ரீக்கில் தான் இந்த மாதிரி அப்ராஸில் தான் வந்து நிறைய அவங்க பொருட்களெல்லாம் ஏற்றிக்கிட்டு பயணம் பண்ணுவாங்களாம். இந்த சைட்லேருந்து அந்த சைடு வந்து நிறைய பொருளெல்லாம் கொண்டு போகணும் அப்படின்னா இந்த போட்ஸை தான் வந்து யூஸ் பண்ணுவாங்களாம். ஸோ வந்து அந்த ஒரு ஹிஸ்டாரிக்கல் டச்சோட நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு, ரொம்ப லைவ்லியாக இருக்குது, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். இன்கேஸ் வந்து இந்த மாதிரி ஷேர்ட் போட் உங்களுக்கு போக வேணான்னா இந்த போட்டில் என்ன ஒரு 20 பேர் அது மாதிரி தான் உட்காடுறாங்க, 20-25 பேர் அது மாதிரி தான் உட்காடுறாங்க. ஒருத்தருக்கு 1 திரம்ஸ் தான் சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் அந்த அமௌண்ட்டை மொத்தமாக கொடுத்து நீங்கள் ஒரு போட்டில் தனியாக கூட போய்க்கலாம். ப்ராபப்ளி என்ன ஒரு 30 திரம்ஸ் கிட்ட ஸ்பெண்ட் பண்ணோம்னா ப்ரைவேட்டாக போகணும், தனியாக போகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம அப்படி கூட போய்க்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் க்ரௌடோடு சேர்ந்து மக்களாக பயணம் பண்ணும்போது தான் அந்த ஒரிஜினாலிட்டி, அந்த ஃபீல் நமக்கு கிடைக்கும். ரொம்ப நல்லா இருந்துச்சு இது பார்க்குறதுக்கு.
என்னப்பா ஊரில் கிடைக்கிற கரும்பு ஜூஸ்லாம் இங்கே குடிக்கிற? எப்படி இருக்கு? டேஸ்ட் சேமாக இருக்கா? அமௌண்ட் ஸ்வீட் கம்மியாக தான் இருக்கும். எவ்வளோ கொடுக்கணும்? கொடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இங்கேருந்து கிளம்பி கோல் சூக் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெட்ரோ ஸ்டேஷனுக்கு எப்படி போகிறதுன்ட்டு நாங்கள் கூகுள் மேப்ஸில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இங்கேருந்து கிளம்பி கோல் சூக் போயிட்டு அங்கே போய் பார்த்துட்டு முடிஞ்சால் லஞ்ச் ஏதாவது சாப்பிட்டுட்டு லைட்டாக ஏதாவது வேணும்னா வாங்கிட்டு நம்ம கிளம்ப வேண்டியது தான். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.